ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்னர் சைல்டு ஹீலிங் எதுக்கு இம்பார்ட்டண்ட், இன்னர் சைல்டு ஹீலிங்னா என்ன, இன்னர் சைல்டு ஹீலிங் செஷன் எனக்கு தேவைப்படுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டு பிகின் வித் இன்னர் சைல்டு ஹீலிங், அந்த நேம் சொல்கிற மாதிரி இன்னர் சைல்டு ஹீலிங்கிறது நம்மளோட குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன காயங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை குணப்படுத்துறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணுறது தான், முயற்சியை எடுக்கிறது தான் இன்னர் சைல்டு ஹீலிங் அப்படிங்கிற செஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் எனக்கு வேணுமா வேணாமா, இந்த செஷன் நான் எடுத்துக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட வரலாம். ஸோ அந்த கேள்வி வந்தோடனே உடனே அவங்க மனசு கொடுக்குற பதில் வந்து, என்னோடய இன்னர் சைல்டு, அதாவது என்னோடய குழந்தை பருவத்தில் எனக்கு எந்த விதமான மேஜர் ட்ராமாவும் இல்லை, அப்போ நான் ஏன் இந்த செஷனை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொஷின் இருக்கலாம். ஸோ இன்னர் சைல்டு ஹீலிங்கிறது வெறும் நம்ம சைல்ட்ஹுட்டில் ஒரு பெரிய ட்ராமாவையோ இல்லை ஒரு பெரிய இன்சிடெண்ட் அண்டர்கோ பண்ணால் மட்டும் அட்டென்ட் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ நம்மளோட கோர் கேரக்டர், நம்ம இன்றைக்கி நம்ம என்ன கேரக்டராக இருக்கோம் அப்படிங்கிறது ப்ரிடாமினண்ட்டாக, அதாவது பெரும்பான்மையாக நம்மளோட குழந்தை பருவத்தில் என்ன மாதிரியான அனுபவங்களை நம்ம அனுபவித்தோம் அப்படிங்கிறது தான் இன்னையோட கேரக்டரை நமக்கு கொடுக்குது. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு பயப்படுற ஆளாக இருக்கோம், இல்லை நம்ம அதிகமாக கோவப்படுற ஆளாக இருக்கோம் அப்படின்னா, இது இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். நம்மளோட குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு அனுபவம் தான் நமக்குள்ள இந்த கோர் கேரக்டரை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் 2 people, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க டாக் லவராக இருக்காங்க, இன்னொருத்தங்களுக்கு டாகை பார்த்தா பயம் அப்படின்னா, இது உங்களுக்கு ரீசன் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒருத்தர் டாக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்துருக்கலாம் அவரோட குழந்தை பருவத்தில், அதனால் அவங்களுக்கு டாகை பார்த்தாலே பிடிக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு உணர்ச்சி ஏற்படும். ஸோ அவங்க கேரக்டர் அதுவாக இருக்கும். இன்னொருத்தருக்கு டாகை பார்த்தாலே பயம் ஏற்படுது அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கோ இல்லை அவங்க சார்ந்தவங்களுக்கோ டாக் ரிலேட்டடாக உள்ள தப்பான இன்சிடெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்களோட சைல்ட்ஹுட்டில். ஸோ இது அவங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுது. ஸோ அப்போ என்ன சொல்ல வரீங்க, ஸோ இந்த செஷன் அட்டென்ட் பண்ணால் ஒரே நாளில் எனக்கு டாக் பார்த்து பயப்படுற ஒரு பர்சன்லேருந்து டாக் பிடிக்கிற ஒரு பர்சனாக நான் மாறிடுவேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நம்மளோட கோர் கேரக்டர் இஸ் டிஃபைன் பை த சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த செஷன் நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தேட், 2 விதமான சிச்சுவேஷனில் உங்களை நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, இஃப் யூ ஆர் அ பேரண்ட், உங்களோட பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, உங்கள் பேரண்டிங் ரிலேட்டட் ஏதாவது தப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உள்ள விஷயம் இருக்குது அப்படிங்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கு இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் ஹெல்ப் பண்ணும். அது எப்படி இன்னையோட பேரண்டிங் ஸ்டைலுக்கு இன்னர் சைல்டு ஹீலிங் தேவை அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பேரண்ட்டாக யாராக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட குழந்தை பருவம் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஸோ அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணும், நான் இமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு ஏற்பட்ட இமோஷ்னல் அனுபவங்களை நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னர் சைல்டு ஹீலிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும். ஸோ இல்லை நான் பேரண்ட் இல்லை, எனக்கே இந்த செஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, செகண்ட் வே ஆஃப் அசஸிங் யூ வுட் பி, உங்களோட ப்ரிடாமினன்ட் கேரக்டர் இப்போ என்ன. நீங்கள் அன்றாடமாக ஒரு புதுசாக ஒரு விஷயம் உங்ககிட்ட வருதுன்னா, அதை பார்த்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பயப்படுறீங்களா, இல்லை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட மேக்ஸிமம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இமோஷன் என்ன, கோவப்படுறீங்களா. ஸோ அந்த மாதிரி ஆஸ் அ அடல்ட்டாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற கோர் இமோஷனுக்கு, அதுக்கு உங்களோட குழந்தை பருவம் எப்படி ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி அதை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Having said that, hello all, I am Lavanya, a self connection coach. நான் எப்படி
உங்கள் சோலோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆஸ் அ பர்சனாக பெட்டராக க்ரோ ஆக முடியும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் செஷனை நான் கொடுத்துட்ருக்கேன்.